வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம நிமிர்ந்தல் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரபலங்களுடைய ஜாதகங்களை கணிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ தமிழகத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சினா தேமுதிக. யார் பக்கம் கூட்டணி போகிறாங்க, திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கி மாறி இருக்கு. இந்த சூழலில் தான் தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். என்னோட பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட தான் பேசியிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொதுவாக நம்ம தொடர்ச்சியாக நம்ம நிமிர்ந்த நேர்களுக்கு தெரியும், பல அரசியல் கட்சி பிரபலங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஜாதகம். அடிப்படையில் உங்கள் கட்டம் என்ன சொல்லுது சார்? முதல்ல உங்கள் கட்டம், இவங்க பிறந்த டேட்ஸு 18/3/1969 பிறந்திருக்காங்க. இது இவங்க என்ன ரூட்லேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இதுக்குள்ள ஒரு நிலைக்கு வர முடியும். அப்படி வரும்போது திரு விஜயகாந்த் அவர்கள் 25/8/1952 பிறந்திருக்காங்க. அவங்க கன்னி ராசியில் பிறந்திருக்காங்க. ஓகே. விஜயகாந்த் அவர்கள் கன்னி ராசி. இவங்களுக்கு நேர் ஆப்போசிட் ராசியான மீன ராசி. ஓகே. எதிரெதிர ராசிகள். இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கன்னிராசி தொடர்பு இல்லாமல் புது கட்சிகள் ஆரம்பிக்க முடியாது. ஓகே. அப்போது விஜயகாந்த் அவர்கள் புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன், மேச ராசியில் சுபகிரகங்கள் இருக்கிறது தான் ஹீரோ, ஒரு ஹீரோ மாஸ் அப்படின்னு சொல்லி. அதில் அவங்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு மேச ராசியில் குரு இருக்கிறார். அப்போ நல்ல மாசுள்ள ஹீரோ, நல்ல மனிதர். நல்ல மனிதர்னா நல்ல மனிதர், குணாதிசயம். சிம்ம ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கு. ஏராளமான புண்ணியங்களை செய்தார். புண்ணியம் ஒரு ஏன் புண்ணியத்தை முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னா, துலா ராசி தான் நம்ம பூமியில் வாழ்கிறதுக்கு, சேர்ந்து வாழ்கிறது, சமூகமாக வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ராசி. இந்த சமூகமாக இருக்கிற வாழ்க்கையை தருகிறது, அதுக்கு வெற்றி ஸ்தானங்கிற சிம்ம ராசி தான் தரும். சிம்ம ராசி நல்ல புண்ணியங்களை செய்தால் சமூகத்தில் நல்ல வாழ்க்கை வாழலாம், இல்லைன்னா வாழ முடியாது, அது சிறைப்படுத்திடும். அப்போது இந்த அடிப்படையில் இவங்க நல்ல புண்ணியங்கள் செய்து நிறைய ரசிகர்களெல்லாம் சேர்த்து கட்சிக்கு கொண்டு வந்து உருவாக்குன அவங்க தான் விஜயகாந்த் அவர்கள். அவங்க இந்த ராசியில் இதில் ஒன்று நம்ம நல்லா பார்க்குது என்ன வேண்டியதுன்னா, இவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்க காலத்திலே போயிட்டாங்க. ஓகே. இல்லை அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா பிரேமலதா? அது என்ன அப்படி, அதுதான் சொல்ல வந்தேன். இவங்க போயிட்டாங்கன்னா ரெண்டாவது இவங்களை எதில் பார்க்கணும் அப்படின்னா, தலைவர் அப்படிங்கிற ஒரு ராசி எதுன்னா அது மேச ராசி. ஓகே. இப்போ மேச ராசியில் இவங்களுக்கு சனி நீச்சத்தில் இருக்குது. ஓகே. இப்போ ஒரு புதியதாக ஒருவர் அரசியலுக்குள்ளே வந்தால் அவருக்கு நம்ம பார்க்குறது கன்னி லக்கணம், கன்னிராசி. ரெண்டாவது அதை பின்காமியாக தொடர்ந்து வர்றவங்க, அதை தொடர்ச்சி வர்றவங்களை பார்க்கணுன்னா அதுக்கு எடுத்துக்கொள்வது கடக லக்கணம், கடகம். இப்போ இந்த அடிப்படையில் உங்களுக்கு கடக லக்கணத்தை எடுத்துக்கிட்டால் ரெண்டாவது அது தொடர்ச்சியாக வர்றது. அதில் 10ஆம் வீடுங்கிறது அவங்களுக்கு இதை கர்மாவாக கொடுத்துருக்கு. ஓகே. பதவியா தான் கொடுத்துருக்கே தவிர இவங்களை வச்சு கர்மாங்கிறது தொன்று தொட்டு வளரக்கூடியது. ஆமாம், அது வர. ஓகே. ஓகே. ஒரு வாரிசு அடிப்படையில் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு பதவியை அதில் வச்சிருக்கே தவிர இவங்க புதியதாக இவ்வளவு ஜனங்களை உருவாக்கி இந்த நிலையில அவங்களுக்கு ரசிகர்களாக மாறின யாருமே இதில் கிடையாது. அவங்க விஜயகாந்த் அவர்கள் சம்பாதிச்ச அந்த மனிதர் எப்படி சொத்துக்கள் எல்லாம் குடும்பத்தினருக்கு வருமோ அது மாதிரி இந்த கட்சி வந்திருக்கு. ஓகே. ஓகே. அது மக்கள் பிரேமலதா அவர்களுடைய ஜாதகப்படி வர 2026 சட்டமன்ற தேர்தல் சார், இன்னைக்கு வர அவங்க முடிவெடுக்கலை. ஜனவரியில் தான் முடிவெடுக்க போகிறாங்க. திமுகவா அதிமுகவாங்கிறது முடிவெடுக்க போகிறாங்க. பாஜகவோடையும் கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஜாதக அமைப்புப்படி தேமுதிகவுக்கான எதிர்காலம் எப்படி இருக்குது சார்? தேமுதிக எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னா, அதை நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட எதிர்காலத்தை கணிச்சிட்டாலும் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தையும் கணிச்சிடலாம். அதனால தான் நான் இதை பொருத்தி பார்க்குறேன். இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க மேச ராசியில் இருக்கிற சனி அது ஒரு நீச்ச தலைவராக இருக்கிறாங்க. அப்போ இதில் இருக்கிற அடிப்படையில் இவங்க ஏடிஎம்கேல கூட்டணி வைக்கிற வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஓகே. ஓகே. இவங்க என்ன அப்படின்னா, சூரியன் இவங்களுக்கு சந்திரனத்தோடது, சந்திரன் ராகுவத்தோடது. இந்த சூரியன் சந்திரனத்தோடது, இப்படி ராகுவத்தோடுறதுனால இவங்க ராசிக்கு அதிபதி மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த சந்திரன் இவங்களா போய் சூரியனை தொடலை, சூரியனை தொட முடியாது. அப்போ
அது வந்து நடைமுறைக்கு வராது ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த தலைவர் இப்போ அந்த பொறுப்பு எடுக்கிற இடத்துல கூட ஒரு கிரகம் இருக்குது, இது சுக்கிரன் இருக்குது. அப்போ இவங்க உறவு முறையில் யாராவது ஒருவர் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுக்க முடியுமே தவிர இவர் சொந்தமாக எடுக்க முடியாது. ஓகே, அது ஒன்று. எந்த கூட்டணிங்கிறதையே அவங்க உறவுகள் தான் முடிவெடுக்கும். இவங்க தனிப்பட்ட இதில் மகனா இருக்கலாம், அவங்களோட தம்பியா எல்கே சுதீஷா இருக்கலாம். ஓகே ஓகே. இது என்ன, அந்த வீட்டில் 2 கிரகம் வந்துட்டுன்னா தனிப்பட்ட முடிவு இருக்காது. அந்த கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க மாதிரி தெரியுது? பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட அரசியல் கேரியர் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? இது என்ன அப்படின்னா, புதியதா தொண்டர்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு, ரொம்ப குறைவு. அப்படி சேர்ந்தாலும் இப்போ இருக்கிற அந்த திசை போகிறத தக்க வைக்க முடியுமா? ஏற்கனவே இப்போ 2028 வரைக்கும் தான் தக்க வைப்பாங்க. ஓகே, 2028 வரைக்கும். ஏன்னா 29ல பாராளுமன்ற தேர்தல் வருது, ஆனால் 26 தக்க வச்சு கொண்டு போயிடுவாங்க. இந்த இதில் தக்க வச்சு கொண்டு போயிடுவாங்க. 2028ஓட உங்களுக்கு சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கு. 2028ல் சுக்கிர தசை முடிவு வரும். சுக்கிர திசை என்கிறது ஒரு உச்சமான இதுதானே, ஒரு நல்ல ஒரு அரசியல் ரீதியா ஒரு உச்சம் வர்றதுக்கான. அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு பெரிய மைலேஜ் இது வரைக்கும் கிடைக்கல. இது எத்தனை ஆண்டுகளா இருக்கு சுக்கிர திசை அவங்கள்ட்ட? அவங்களுக்கு கடந்த 2008ல் ஆரம்பிச்சிருக்கு. 2008ல இருந்தே 11ல் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் சுக்கிரன் போகிறப்ப அள்ளி கொடுக்குமா, நீச்சமாக தான் கொண்டு போகுமா? இவங்களுக்கு எப்படின்னா, அரசியலில் ஒரு பொறுப்பை கொடுக்கும், ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுக்கும். ஏன்னா அது சிம்ம ராசியில் வந்து முடியுது. சிம்ம ராசியில் முடியுது. சிம்ம ராசி தான் தொண்டர்கள் எல்லாம் இருக்கு. அதில் கொண்டு முடிக்கிறதுனால தொண்டர்கள் இருக்கிற இடத்துல வந்து முடிவடையுது, தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இருந்து பிறக்கலை. ஓகே, அதுல இருந்து வளர்ச்சி அடைஞ்சாதான் அது வந்து அடுத்த நிலைக்கு போகும். அப்போ தொண்டர்கள் புதிதா சேருகிற நிலையில இப்போ வந்து இல்லை. ஆனா இவங்க இதுக்காக கடும் முயற்சி எடுத்து போகணும். இப்போ கூட யாத்திரை போயிட்டு இருக்காங்க, பயணம் போறாங்க. இப்படி போய் கடுமையா முயற்சி பண்ணி என்ன அப்படின்னா, ரசிகர்கள் மூலமா தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து தொண்டர்களை பிடிக்க முடியும். ஏதோ ஒரு வகையில ரசிக்கணும். அவங்களுக்கு 3 வாய்ப்பு இருக்கு சார். ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று நாம் தமிழர் பொதுவாக யாருக்கூடையும் சேர மாட்டாங்க, இன்னொன்று விஜய் அவர்களுடைய வரவு. ஒரு காலகட்டத்தில் விஜய்க்கு முதுகெலும்பாக இருந்து அவரை வளர்ச்சிக்கு கை கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் அவர்கள். தன்னுடைய படங்களில் சேர்ந்து அவரை அறிமுகப்படுத்தினதாக இருக்கலாம், சேர்ந்து நடித்த காட்சிகளாக இருக்கலாம். விஜயகாந்த் அவர்கள் படங்களை அதிகமாக இயக்குறது எஸ் ஏ சந்திரசேகர். இந்த புள்ளியில் ஏதாவது விஜயகாந்தும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் தேமுதிகவுக்கு மறுவாழ்வு கிடைக்கிறதா வாய்ப்பு இருக்கா? இன்னொரு நடிகர் கட்சியோடய அவர்கள் கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இப்போ ஒரு புது கட்சியில் சேரதா இருந்தால் அது கன்னி ராசி தொடர்பு வேணும். அது புது கட்சி. அப்போ இவங்களுக்கு கன்னி ராசியில் குரு இருக்குது. அப்போ கன்னி ராசியில் குரு இருந்தால் புதியதாக சேரலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இது வக்கரத்தில் இருக்குது. ஓகே, குரு வக்கரத்தில் இருந்தால் அவங்க எவ்வளவுதான் போனாலும் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து நடக்காது. ஓகே சார், இப்போ 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்த கட்சி தேமுதிக. கிட்டத்தட்ட நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சாங்க, திமுகவோட அதிகமான தொகுதிகள் ஜெயிச்சாங்க. ஆனால் 16ல் ஒரு எம்எல்ஏ கூட வரல, 21ல் ஒரு எம்எல்ஏ கூட வரல. இப்போ 26, 10 ஆண்டுகள் பெரிய இடைவெளி வந்துருச்சு தேமுதிகவுக்கும் சட்டமன்றத்துக்கும். பெரிய லெவலில் எங்கேயுமே உள்ளாட்சி அமைப்புகளையும் அவங்களால ஜெயிக்க முடியல. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 26 தேர்தல் தேமுதிகவுக்கு, ரொம்ப குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜாதகத்தை நீங்கள் அலசுறப்ப பெரிய மகிழ்ச்சியை தரப்போதா அல்லது இருக்கிற மாதிரியே தான் தொடரப்போதா? இந்த விஷயம் எப்படின்னா, கரெக்டாக அவங்களுக்கு புதன் திசை நடக்கும்போது தான் அவங்க எதிர்கட்சி தலைக்கு வந்து வந்தது. அந்த புதன் எப்படி போகுதுன்னா, ஒரு 9 வருஷம் வளர்ச்சிக்கு போகும். ஓகே, 9 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 9 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீச்சத்துக்கு போயிடும். நீச்சத்துக்கு போனால் அந்த எதிர்கட்சியில் இருக்கிற நிலையிலிருந்தும் கீழே தான் வருவாங்க. கீழே தான். ஏன்னா இருக்கிற கிரகங்கள்ல ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற கிரகம் புதன். இந்த புதன் அதுவும் நீச்சத்தில் போனால் அதுக்கப்புறம் நம்ம விஜயகாந்த் அவர்களை தூக்கி நிறுத்தணுன்னாலே கஷ்டம்தான். ஓகே, ஏன்னா அவ்வளவுக்கு நீச்சம், மொத்தமாக நீச்சம் ஆயிட்டு. நீச்சமான அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு அந்த புதன் திசையில் தான் அந்த நீச்ச காலகட்டத்திலேருந்தே அவங்க வந்து ரொம்ப இது கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாத நிலைக்கு நீச்சம்னு வந்தாலே முடிஞ்சு. அந்த நீட்சத்தினுடைய நீட்சி வந்து அந்த கட்சியவே பலவீனப்படுத்துமா? விஜயகாந்த் அவர்கள் பலவீனம் இருக்கிற பொழுது பெரிய பிரதிநிதித்துவம் எதுவும் இல்லாத பொறுப்புகளில் போகிறாங்க. அதற்கான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜாதகத்தை பார்க்குறப்ப தேமுதிகவுக்கு 26 மகிழ்ச்சியாக இருக்க போதா, எப்படி இருக்க போகுது? இதுதான் இது என்னென்னா, இப்போ கடக லக்கணத்திலேருந்து 7ஆம் வீடுங்கிறது வீட்டுக்காரங்க, புருஷன் வீடு. இந்த புருஷனாக இருக்கிறவங்க வந்து மேச ராசியில் நீச்சத்தில் இருக்கிறாங்க. மேச ராசியோ தலைவர் ராசி. ஓகே,
அப்போ கடைசி காலகட்டத்திலேயே அவங்க வந்து நல்ல நிலையில இல்லாத ஒரு தலைவராக தான் மாறி போகிறாங்க. இப்போ மக்கள்கிட்ட அனுதாபம் இருந்துச்சு, இறப்புக்கு பெருங்கூட்டம் திரளுது, பெரும்பான்மையான மக்கள் உள்ளத்தில் இன்னைக்கும் இருக்காரு. பட் தேர்தல் ரீதியாக நீங்கள் சொன்னது போல ஒரு பெரிய பலவீனத்தோடு தான் அவருடைய மரணம் நிகழுது. ஆமாம், அந்த வீழ்ச்சியில இருந்து தலைமையாக வரும்போதும் அந்த கட்டத்தில் இவங்களுக்கு இருக்கிற சனி நீச்சத்தில் இருக்குது. ஓகே. அப்போ நீச்சத்தில் இருந்திருந்தா இருக்கிறத தக்க வைக்கிறதே கஷ்டம். ஓகே. கடுமையாக போராடணும். இப்போ இருக்கிறதுல ஒரு நல்ல மாஸாக இருக்கிறவங்க தான் கட்சியில் ஆள் சேர்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் தான் ஆள் சேர்க்கறதுல நம்பர் டாப். நம்ம வெற்றி பற்றி பேசல, ஆள் சேர்ப்புல பேசுறோம். ஆள் சேர்ப்புல விஜய் வந்து கொஞ்சம் முன்னிலையில இருக்கு. அது இன்னொரு நடிகர் கட்சியை பலவீனப்படுத்தும்னா அது விஜயகாந்த் கட்சியும் பலவீனப்படுத்தும். ஆள் சேர்ப்பு போகும்போது தான் மற்ற எல்லா கட்சியும் பலவீனப்படுத்தும். ஆள் சேர் ஒரு பக்கமா ஒதுங்கி சேர், அதுல கடும் பாதிப்பு தேமுதிகவுக்கும் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த புதுசா சேர்க்கிற விஷயத்துல மற்ற கட்சிகள் வந்து அந்த செய்யலைன்னா இங்க ஒதுங்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே. அப்ப இந்த நேரத்துல தூண்டியை போட்டு பிடிச்சாலும் பிடிக்கணும், பிடிச்சு நிறுத்தணும், மக்கள் போகாது. ஆனா ரொம்ப போராட்டமான வாழ்க்கையா தான் இருக்குமா பிரேமலதா விஜயகாந்த் அரசியல் கேரியர்? இப்படியே தான் போகும் அவங்களுக்கு. பொதுவாக ஒரு திரைப்படம் 3 மணி நேரம் பார்த்தா கூட கிளைமேக்ஸில் சுபம்னு போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த சுபத்துக்கும் இங்கே வேலையில் போல இருக்குது, ஒரு பீடிகையாக தானே இருக்குது. போராட்டம் மட்டுமே தான் தொடரப்போதா? கண்டிப்பாக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? இதை பண்ணினாங்கன்னா தேமுதிகவினுடைய எதிர்காலம் ஒருவேளை நலனாகும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட அரசியல் முக்கியத்துவம் கவனிக்கப்படும் ஏதாவது இருக்கா ஜாதகப்படி? இதை செய்யணும்னா இவங்க இப்போ எப்படின்னா இவங்களுக்கு பின்பலமாக இருக்கும். ஒரு நான் சொன்னேன் சந்திரன் முன்ன மாற போகுது, பின்னாடி சூரியன் இருக்குது. எதுக்குமே பின்னாடி இருக்கிறது பக்கபலம், பலம் விழுந்து போகாமல் இருக்கிறத தூக்குறது பின்னுக்கு இருக்கிறது. சூரியனோடு ஐக்கியம் வைத்தால் ஓகே, இவங்க ஒரு மந்திரி அவருக்கு கூட்டணியில் வர்றதுக்கு வர. நீங்கள் சொல்கிற சூரியனோட ஐக்கியம் வைத்தால் என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போனால். ஆமாம், பட் அதுக்கான பலன் இருக்கா? அவங்க திமுக நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசுகிற போது சொன்னீங்க அதிமுக அவங்க நெருங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுதான் இருக்குது. அது வந்து விதியாக போகிறது. ஓ, அது விதி, இது மதி. ஆமாம், இது மதி. ஒரு கண்ணதாசன் சொல்லுவார் ஒரு இடத்துல, உன்னோட விதியை உன்னால் மாற்ற முடியும், உன் மதியால் மாற்ற முடியும்னா அதுதான் உனக்கு இழைக்கப்பட்ட விதிம்பர். விதி ஜெயிக்க போதா மதி ஜெயிக்க போதாங்கிறத நம்மளும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நிறைவா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜாதகத்தில் நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் சொல்லுங்கள். இதில் சொல்கிற என்னென்னா, ஒரு தலைமை அப்படிங்கும்போது சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்குது. இது வந்து சனி நீச்சப்பட்டு போய் தலைவராக இருந்தால் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஓகே. அப்போது இந்த கூட்டணி ஒரு நல்ல கூட்டணியாக அமையுமா இல்லையா அப்படின்னு பார்த்தா இவங்க சொந்தமாக தான் முடிவெடுக்கணும். அது விருச்சிக ராசிக்கு போயிடணும். அந்த ராசியில் முடியலை அப்படின்னா அவங்க விருச்சிக ராசி வந்து அவங்க அதில் செவ்வாய் ஆட்சியில் இருக்குது. அப்போ விருச்சிக ராசிக்குள்ளே போனால் அதுக்கு திரிகோணத்தில் சூரியன் சந்திரன் எல்லாரும் வந்துடுவாங்க, இவங்க பலமாக வருவாங்க. அப்போ விதிப்படி போகிறத அது பக்கம் மாறி போனால் அது சூரியனோட போயிடுது. ஓகே. இலையோட போகிறது சூரியனோட போய் சாய்ந்துருது. சூரியனோட போய் சேரும்போது தான் மக்களுக்கு பிடித்தம் ஏற்படுது. பிடித்தம் ஏற்பட்டு அந்த ஒரு வேணுமா வேண்டாமா ஆசிலேஷனில் இருக்கிறவங்க ஒரே பக்கமாக ஓட்டு போடுற ஒரு விதி வந்து இந்த மதி வழியாக போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி விதி வெளில போதா மதி வெளில போதா நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். மிக முக்கியமாக ஜனவரியில் தான் முடிவை அறிவிக்கிறதா தேமுதிக சொல்லியிருக்காங்க. 2 வாய்ப்புகள் 2 கட்சிகள்கிட்டையுமே சுமூகமான முறையில் தான் போகிறாங்க. இன்றைய நேரத்தில் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ வந்து நிறைவாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பொலிட்டிக்கல் கேரியர் அதையும் இது தீர்மானிக்கும் தானே வர்ற சட்டமன்ற தேர்தல். அதுக்கு அந்த எதிர்காலம் எப்படி இருக்குது சார்? நீங்கள் 26 கூட்டணியை நம்ம விட்டுட்டு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து 28ல் சுக்கிர தசை முடியுது. இது முடிஞ்சு ஒரு 6 வருஷம் சூரிய தசை வருது. ஓகே, அது என்ன செய்யும் பலன்? இந்த பலனும் இவங்களுக்கு அரசியல் கேரியரை வளர்த்து தான் கொண்டு போகும். ஓகே ஓகே. இந்த நேரங்களில் அவங்க எதில் இருந்து அது தொடங்குதுன்னா சிம்மத்தில் இருந்து தொடங்கும்போது மறுபடியும் அவங்க என்ன பண்ணணும்னா ஆள் சேர்க்கணும். கட்டமைப்பை வலுப்படுத்தலைன்னா அது வீழ்ச்சியை நோக்கி போயிடும். அது என்ன நீச்சத்தை நோக்கி தான் போகுது. அப்போ அதில் கணக்கு பார்த்தா 1.5 3 வருஷம், அப்போ 2031 வரைக்கும் இந்த கட்சி வலிமையாக இருக்கும். ஓகே, 31 வரையும் வலிமையாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் இன்னொரு சட்டமன்ற தேர்தல் காலம் வரைக்கும் குறிக்கிறீங்க 26 to 31ங்கிறது. அதுக்கப்புறம் அது வந்து ஓகே பட்டமரம் மாதிரி உதிர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இவங்க அதுக்குள்ளே என்ன அது அப்போ அந்த 31க்கு வரையிலான அந்த கட்சியினுடைய போக்கு இந்த வரக்கூடிய கூட்டணி தான் தீர்மானிக்கும். அந்த கூட்டணி வெற்றி பெறுவது அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறத பொறுத்து தான் தேமுதிகவோட அடுத்த 5 ஆண்டு எதிர்காலம் இருக்குது. ஆமாம். ஓகே, ரொம்ப நன்றி. நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க, ரொம்ப நன்றி.